தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற வடம் படத்தோட விமர்சனம். வடம் வடம் பிடித்து இழுத்தல் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். உண்மையா தேருக்கும் வடம் பிடிப்பாங்க. இந்த மஞ்சு விரட்டு போட்டி எப்பவும் மாடுகளை வடத்துல தான் கட்டி வச்சு அங்கேருந்து அழைச்சிட்டு வருவாங்க இல்லைங்களா. இந்த வடம் மதுரை மண்மனம் கமழும் ஒரு படம். இந்த படத்தை கேந்திரன் வி அவர் தான் இயக்கி இருக்கிறாரு. இந்த படத்தோட கதை என்ன, கிளம்புனா ஜெயில இருந்து, அதாவது சிறைச்சாலையில இருந்து வெளில வர்றாரு ஒரு குற்றவாளி, அவர் தான் விமல். அவரை அந்த ஜெயில் வாசல்ல, சிறைச்சாலை வாசல்ல வச்சு வெட்ட ஒரு கும்பல் காத்துட்டு இருக்கு. அதுவும் ஒரு கும்பல் இல்லைங்க, ஒன்னொன்னும் வெவ்வேறு கும்பல், ரெண்டு ரெண்டு பேரா நிறைய பேர். அங்கிருந்து எஸ்கேப் ஆகிற நம்ம விமல், அதன் பிறகு ஒரு முதியவர் அவரை கொலை பண்ண ஆட்களை தேடிக்கிட்டு இருக்கிறாரு. அது இல்லாம இன்னொருத்தர் கூட இருந்து குழி பறிக்கிறதுக்கு, குழி பறித்து விமலை காலி பண்ண ஒருத்தன் பிளான் பண்றாப்புல. இப்படி எல்லோரும் இவரை பிளான் பண்ணி கொலை பண்றதுக்கு பாக்குறது. அதுவும் ஜெயிலுக்கு இவருக்கு போனதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக் பிளாஷ்பேக் பிளாஷ்பேக். அப்படியே இந்த முன்னாடிலாம் அப்படி அப்படின்னா உள்ள போகும் இல்லைங்களா. இப்போ இந்த டொர் மியூசிக் இல்லாம உள்ள போறாங்க உள்ள போறாங்க உள்ள போறாங்க. 3 முறை உள்ள போய் அந்த கதை, விமல் யாரு, விமலோட பெற்றோர் யாரு, பெற்றோர் மட்டும் இல்லாம காதலி யாரு, விமலோட தொழில் என்ன அப்படின்லாம் பாத்தீங்கன்னா, விமலோட அப்பா ஒரு பெரும் பெரிய மனிதர் அந்த ஊர்ல, மதுரை பக்கத்துல ஒரு ஊரு. அந்த ஊர்ல அந்த பெரிய மனிதர் ஒரு காளையை வளர்க்கிறாரு. அந்த காளைக்கு ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, இன்னும் நீச்சல், காய்ச்சல், ஓட்டப்பந்தயம் எல்லாத்தையும் சொல்லி தர்றது, மஞ்சு விரட்டுல ஓடணும்ல, எல்லாத்தையும் சொல்லி தர்றது நம்ம விமல். மாடுபிடி வீரர் இல்ல, மாடு வளர்க்கும் வீரர். மாடுபிடி வீரரும் கூடன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்டவர் அந்த மாட்டுக்கு எப்படிலாம் ட்ரைனிங் கொடுக்குறாரு. அந்த மாடை நட்டி நடராஜால வின் பண்ணவே முடியல, நட்டி நடராஜ் மாட்டால. அதுல வருத்தத்துல இருக்காப்புல ஊரோட இன்னொரு பெரிய மனிதரான நட்டி நடராஜ். இன்னொரு பக்கம் இந்த மஞ்சு விரட்டுல ஒரு சின்ன பிரச்சனை, அதனால விமலுக்கு பல எதிரிகள். அது இல்லாம தப்பு செஞ்சா தட்டி கேட்கிற குணமுடைய நம்மாளு ஆடுகளம் நரேன் தான் விமலோட அப்பா. அதனாலையும் விமலை தீர்த்து கட்ட ஒரு முதியவர், ஏன்னா அவர் அப்படி தட்டி கேட்டதுனால ஒரு பையனை இழந்துடுறாரு அந்த முதியவர். அதனால விமலை போட்டுத்தள்ள அவர் பாக்குறாரு. இப்படி ஏகப்பட்ட விரோதிகள். இது எல்லாத்தையும் தாண்டி விமலுக்கு யார் காதலி, அவங்களோட மரத்தை சுத்தி டூயட் பண்ணாரா இல்லையா, மஞ்சு விரட்டுல எத்தனை முறை ஜெயிச்சாரு, காளைய அடக்குனாரா, காளைய ஓட்டிட்டு போய் மற்றவங்களை அடக்க விடாம பார்த்துக்கிட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்லியிருக்கிற படம் தான் இந்த வடம். இந்த படத்துக்கு விமல் எந்த தவறுமே செய்யாம தண்டனைய அனுபவிக்க அவரை போட்டு தள்ள ஒரு கும்பல் சுத்துறது ரொம்ப கொடூரமான விஷயம். நான் மதுரக்காரன்டான்னு அவன் ஆளாளுக்கு கெத்து காட்டுறத ரொம்ப அழகா அந்த படத்துல இயக்குனர் சொல்லியிருக்கிறாரு கேந்திரன் வி. அதே மாதிரி முறுக்கு மீசையோட விமல் இந்த படத்துல அருமையா ஒரு கிராமத்தானாவே ரொம்ப அழகா இயல்பா நடிச்சிருக்கிறாரு. என்ன சொல்ல போனா அவருடைய களவாணி, அந்த சர்க்குணம் படங்கள் இருக்கு இல்லையா, அதை தாண்டி இந்த படத்துல அந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் விமலை பார்க்க முடியுது. அது மாதிரி யார் தப்பு பண்ணாலும் பிடிக்காத அவங்க அப்பா ஆடுகளம் நரேன், அவர் ஒரு இளைஞரை தண்டிக்க அந்த இளைஞருடைய அப்பா விமலைக்குள்ள நினைக்கிறதும். இன்னொரு இடத்துல மஞ்சு விரட்டுல இவங்க காலையே ஜெயிச்சுட்டு இருக்கிறனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நட்டி நடராஜ் ஒரு பக்கம். இது இல்லாம கூட இருந்தே ஒருத்தன் குழி பறிக்கிற ஒருத்தன். இப்படி எல்லார்ட்ட இருந்தும் விமல் தப்பி பிழைத்தாரா அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அது மாதிரி மாட்டுக்கு பயிற்சி கொடுப்பவரா, மாடு இந்த உணவு சிறந்தது அந்த உணவு சிறந்ததுன்னு சொல்ற இடங்கள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்குது. ஹீரோ விஷயத்துல விமல் இந்த படத்துல மற்ற படங்கள் காட்டணும் ஒரு பங்கு ஜாஸ்தியாவே இருக்கிறாரு. இது இல்லாம இவர் கூட்டத்துக்கு முனிஷ்காந்தும், இன்னொரு பக்கம் சரவண சக்தி இவர் கூடவும், இன்னொரு பக்கம் பால சரவணனும் ரொம்ப அழகா தங்களோட பங்கை பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஹீரோயின் அந்த பெண்மணி சின்ன சின்ன கியூட்டான முகபாவங்களை இந்த படத்துல ரொம்ப அழகா காட்டியிருக்கிறாங்க. துவக்கத்துல உங்களை எதிரியா பாக்குறவங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஹீரோவை துரத்தி காதலிக்கிற வேலையில ரொம்ப அழகா அந்த சங்கீதா கல்யாண் ரொம்ப அழகா பண்ணியிருக்கிறாங்க. அதற்காக அவங்கள பாராட்டணும். அதே மாதிரி விமலும் ஜோடி பொருத்தம், 2 பேர் சங்கீதா கல்யாணம் விமல் ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்கு. ஆடுகளம் இன்னும் நிறைய பேர், நான் சொன்ன மாதிரி மதுசூதன ராவ் ஒரு வில்லனா வராரு, பிச்சைக்காரன் மூர்த்தி
அவர் ஒரு வில்லனா வராரு. பாலசரவணன், நட்டி நடராஜ் இப்படி எல்லோருமே சிறப்பா பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மதுரை வாடையோட ஒரு படம். வீரமும் தீரமுமா வந்திருக்குது. சில சீன்ஸ் பழைய படங்கள்ல பார்த்தாலும், இந்த படத்துல புதுசா அது சொல்லப்பட்டிருக்கிற விதம் சிறப்பா இருக்குது. இப்படி இந்த படத்த பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனாலும் காளைகள வந்து ஆரம்பத்துல கொஞ்ச நேரமும், இறுதியில கொஞ்ச நேரமும் காமிச்சுட்டு, என்ன வடம்னு பேர் வச்சு, மத்த நேரம்லாம் ஹீரோவே சீறி பாயிற சீன்ஸ் உண்மையாவே பிரமாதமா இருக்குது. உண்மையாவே டைரக்டர் விஷய இந்த படத்துக்கு டி. இமானோட மியூசிக்கும் ஞானகரவேல் அருமையான ஒரு பாடலாசிரியர். அவருடைய வரிகள்ல உருவான பாண்டி முனி வர்றாங்கிற பாடலும், ஆசை களவாணியே என்ன சொ- சொக்க வச்ச அந்த பாடலும் சிறப்பா இருக்குங்கிறத சொல்லி, மதுரை மண்ணை பார்க்கணுன்னா நீங்க இந்த படத்துக்கு போங்க. வீரமும் தினமும் பொருந்திய அந்த மண்ணு. அது மாதிரி மதுரை மண்ணை கிராமம், கோயில், திருவிழா, ஆளாளுக்கு நான் தான் வீரன் சூரன் சொல்ற அந்த விஷயங்களே ரொம்ப அழகா போற போக்குல சொல்லியிருக்கிற இந்த இயக்குனரை பாராட்டியே தீரணும். எல்லா இடத்துலயும் எகிரி பாய்ந்து அந்த நம்ம குடல ஒரு ஜல்லிக்கட்டு பாட்டு போட்டியிலே பார்த்து நமக்கு வீரம் கொப்பளிக்கும் வட மஞ்சு விரட்டுங்கிற பாரம்பரிய கலையை வந்து இதுல வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மாடை பிடிக்க மாட்டாங்க, மாடை விரட்டுவாங்க இந்த மஞ்சு விரட்டு. அப்படி ஒரு விஷயத்த தமிழ் சினிமாவில் வேற மாதிரி சொன்ன விதத்துல இந்த வடம் அனைவருக்கும் பிடித்த படமா இருக்கும். அதுக்கு முதல்ல நீங்க தியேட்டர்ல ஒரு இடம் பிடித்து இந்த படத்தை பார்க்கணும். அதை முதல்ல பண்ணுங்க அப்படின்றத சொல்லி, படம் பார்த்தோர் நெஞ்சில் இடம் பிடிக்கும் நிச்சயம் அப்படிங்கிறத சொல்லி, இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் RS கார்த்திக் எனது பார்வையில 10க்கு 7 மதிப்பெண் கொடுத்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.